நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க. அதுக்கு நிறைய பூ தேவைப்படுது. சரி நம்மளுக்கு தான் பூவும் கட்ட தெரியும். ரோட்டோரத்தில் நிறைய செடியில் பூ இருக்குது. ஏன் கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரு இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டுங்க. பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் நானும் எங்கள் அம்மா பெரியத்தை எல்லோரும் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் கட்டின பூ பார்த்திங்கன்னா ஒரு 10 முழம் போல் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த மொக்கையும் நாங்கள் பறிச்சுட்டுங்க. அது கட்டினோம்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கட்டினதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இந்த பூவெல்லாம் எடுத்து தண்ணியில் வந்து நனைச்சி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சாச்சுங்க. என்ன ஃபங்க்ஷன் தானே கேட்குறீங்க? நாளைக்கு வந்து எங்கள் தோட்டத்தில் புதுசாக ஒரு பண்ணை கட்டியிருக்கும். அது வந்து பால் காய்ச்சறதாங்க. இன்னும் வேலை முடியல, இருந்தாலும் நம்மளுக்கு நாள் இல்லை சொல்லிவிட்டு நாங்கள் பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறமே பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதாங்க நாங்கள் புதுசாக கட்டியிருக்க பண்ணை. இன்னும் வேலை இருக்குங்க. நாங்கள் வந்து 6 o'clock பால் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னங்காட்டி 5:30க்கு பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க. பாலும் சூப்பராக பொங்கி வந்துருச்சு. நாங்கள் சிம்பிளாக பண்ணங்காட்டி ஒரு 10 மெம்பர்ஸ்குள்ளே தான் கூப்பிட்ருந்தோம். எங்கள் ஃபங்க்ஷனும் சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க.